அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விஜயின் அரசியலை விமர்சனம் செய்த சத்யராஜின் மகள் வாழ்த்து தெரிவித்த சீமான். இந்த தகவல் குறித்து அந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர் சத்யராஜ் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நடிகர் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இவர் பாத்தீங்கன்னா நடிப்புன்னு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுடைய வளங்கள் குறித்தும் அரசியல் குறித்தும் அதிக அளவில் பேசக்கூடிய ஒரு நபராக இருந்துட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் ஒரு கன்னடர் அப்படின்ற காரணத்தினால தமிழ்நாட்டில் காவேரி பிரச்சனை வரும்போது இதற்கு ரஜினிகாந்த் குரல் கொடுக்காததை கூட ரொம்பவே நேரடியாகவும் ரொம்ப தைரியமாகவும் விமர்சனம் பண்ண ஒரு நபர் தான் சத்யராஜ் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால தான் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் மேல அளவு கடந்த மரியாதையும் வச்சிருக்காரு அப்படின்றத பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம சத்யராஜும் சீமானும் ஆரம்ப காலத்திலிருந்தே நண்பர்கள் அப்படின்றத இவங்க பார்த்தீங்கன்னா பல மேடைகளையும் பகிர்ந்திருக்காங்க. உதாரணத்திற்கு சத்யராஜ் ஒரு திரைப்பட விழால சீமானவர்களை அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போதே இந்த புலி நிச்சயமாக வெல்லும் அப்படின்னு மறைந்த தலைவர் குறித்தும் அதுக்கு பிறகு சீமானுடைய அரசியல் கட்சி குறித்தும் பல இடங்களில் சீமானுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு நபரும் சத்யராஜ் அப்படின்றத குறிப்பிடத்தக்கது. இந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள நட்பு இருந்த ஒரு காரணத்தினால தான் சத்யராஜுடைய மகள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சீமான் கட்சியில தான் இணைவாங்க. வீரப்பனுடைய மகள் இணைந்த மாதிரியே இவங்களும் நிச்சயமாக நாம் தமிழ் கட்சிக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள்னாலையும் ஒரு சில பெரியார் கோட்பாடு காரணங்கள்னால திமுக கட்சியில போய் இணைந்திருந்தாங்க. இதுவே பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு பெரிய மனஸ்தாபத்தை தான் கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக சத்யராஜிடம் பேசும்போது கூட நம்ம தமிழ் தேசியவாதிகளாக இருக்கும், நமக்கு அடுத்த தலைமுறையும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்த முடியாது அப்படின்னு ரொம்பவே முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதியாக தான் சத்யராஜ் இடத்திலே சீமான் பேசியிருந்தாரு அப்படின்னு தெரிய வந்துருந்துச்சு. இப்படி கள நிலவரம் போயிட்டு இருக்க யாருமே எதிர்பாராத விதமாக விஜயுடைய அரசியல் விமர்சனம் பண்ணியும் சீமான புகழ்ந்தும் பேசியிருக்காங்க சத்யராஜுடைய மகள். அதாவது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அதிகாரத்திற்காக ஒரு நபர் போராடிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் மக்கள் அவருக்கு போதிய ஆதரவு கொடுக்கல. ஆனா ஒரு நடிகர் அப்படின்ற காரணத்தினால இவ்வளவு ஆதரவு விஜய்க்கு போறதை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்னு சீமான் அவர்களுடைய வலியை பார்த்தீங்கன்னா சீமானுடைய வலியை பார்த்தீங்கன்னா சத்யராஜுடைய மகள் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நடிகர் அப்படின்ற காரணத்தினால உடனே முதல்வர் ஆசை வந்துடக்கூடாது அப்படின்னும் சற்று பொறுமையாக இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு மக்களோட மக்களாக நின்று குரல் கொடுத்து அண்ணன் சீமானவர்கள் போன்ற அரசியல்வாதிகளிடமிருந்து நிறைய பாடங்களை கற்ற பிறகுதான் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படணும் அப்படின்னு விஜய் குறித்து நேரடியாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க சத்யராஜுடைய மகள். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் திமுக இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் தற்போது சீமானுக்கு ஆதரவாக பேசுவதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.